நான் ஆகாஷை ஏன் லவ் பண்ணேன் தெரியுமா? அவன் என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு சரவணன் எப்படியோ அப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் அவன் என் லைஃப்குள்ளே வந்தான். அவனுக்கு ப்ரப்போஸே நான் தான் பண்ணேன். ஏன் தெரியுமா? லவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறது தவிர வேற எந்த தகுதியுமே தேவையில்லடா. சரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வச்சுப்போம். ஏதோ நம்ம பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டாங்க, நாமளும் ஓகே சொல்லிட்டோன்னு வச்சுப்போம். ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்து இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் கெட்டு போயிடுச்சுன்னா எப்படி மது? ஃபியூச்சரா? அப்படி ஒன்று இருக்கா என்ன? ஆகாஷோட சேர்ந்து வாழ்ந்து 3 குழந்தைங்களை பெத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு ட்ரீம் எல்லாம் வச்சிருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் இப்ப எங்க போச்சு? ஃபியூச்சர்னுலாம் ஒன்றும் இல்லை சந்துரு. தட்ஸ் ஆல் ஆர் இமேஜினேஷன். இப்போ ஆகாஷ் என்ன ஒரு வாட்டி தான் விட்டுட்டு போனான். ஆனா அதை திரும்ப திரும்ப யோசிச்சு டெய்லி நானே என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் தேவையே இல்லைன்னு நீதான் எனக்கு புரிய வச்ச. பாஸ்ட பத்தி கவலைப்படாம மூவ் ஆன் பண்ணுன்னு அன்னைக்கு மெச்சோர்டாலாம் பேசின. இப்ப நடக்காத ஒரு ஃபியூச்சரை நினைச்சு ஏன்டா அப்படி தேவையில்லாம குழம்பிக்கிற? இங்க பாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ